வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை பற்றி நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வீடியோவில் மேலும் பல சிவன் கோவில்களை பற்றி பார்க்கலாம். இருபத்தி ஒன்றாவதாக திருவாலீஸ்வரர் திருக்கோயில். சென்னையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடி என்கிற பகுதியில் திருவாலீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சிவபெருமான் திருவாலீஸ்வரர் வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு சிவன் சன்னதியை தவிர விநாயகர், சுப்பிரமணியர், சூரிய பகவான் சன்னதிகளும் அமைந்துள்ளன. அதோடு இங்குள்ள விநாயகர் சன்னதியில் விநாயகர் தொந்தி இல்லாமல் காட்சியளிக்கிறார். 22ஆவதாக ஐராவதீஸ்வரர் திருக்கோவில். கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாராசுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவில்களில் இருப்பதை விட சிறியதாக இருந்தாலும் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டதாக திகழ்கிறது ஐராவதம் கோவிலின் சிற்பங்கள். ஒரு தேரை குதிரைகள் இழுத்து செல்வது போல அமைந்திருக்கும் ஐராவதீஸ்வரர் கோயில் நிச்சயமாக நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான திருக்கோவிலாகும். துர்வாச முனிவரின் சாபத்தினால் தன்னுடைய நிறத்தை இழந்த இந்திரனின் யானை ஐராவதம் இங்கு வந்து சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாம். அதனால் இந்த கோவிலுக்கு ஐராவதீஸ்வரர் கோவில் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. 23ஆவதாக காசி விஸ்வநாதர் கோவில். கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு அருகில் உள்ள சிவாலயமாக காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள சிவன் சன்னதியை தவிர நவகன்னியர்களான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, சரையு ஆகிய புனித நதிகளுக்கு சன்னதிகளும் அமைந்துள்ளன. இந்த கோவில் குறித்து தேவாரத்தில் பாடல் இடம்பெற்றிருப்பதும் ராமாயண காலத்திலும் ராமரும் லட்சுமணனும் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. 24ஆவதாக கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில். கரூர். சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது. சுமார் 5 அடி உயரமுடைய பசுபதீஸ்வரர் லிங்கத்திற்கு இந்த கோவில் பெயர் பெற்றது. மேலும் இங்கே 5 சிலைகளின் கூடுகை இருக்கிறது. ஒரு பசுவின் காம்பில் இருந்து வடியும் பாலில் குளிப்பதை போன்று லிங்கம் கற்ப கிரகத்தில் காட்சியளிக்கிறது. 25ஆவதாக கைலாசநாதர் திருக்கோவில். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டதென்றும் அவனுடைய மகனான 3ஆம் மகேந்திரவர்மனே இந்த கட்டிட பணிகளை முடித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அதன் பின்னர் 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் காலத்தில் சில பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 26ஆவதாக பாடலீஸ்வரர் திருக்கோவில். திருப்பாதிரி புலியூர். கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக உள்ள திருப்பாதிரி புலியூரில் பாடலீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் சோழர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டதோடு பல்லவ மன்னர்கள் மற்றும் பாண்டியர்கள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சிவபெருமானுக்காக கட்டப்பட்டிருக்கும் பாடலீஸ்வரர் கோவில் மிகவும் புனிதமான சைவ தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 27ஆவதாக காசி விஸ்வநாதர் கோவில். தென்காசி. காசி விஸ்வநாதர் கோவில் குற்றாலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் தென்காசியில் அமைந்துள்ளது. இந்த கோயில் கிபி 1455ஆம் ஆண்டு பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டது. புராணங்களின்படி பராக்கிரம பாண்டியன் வாரணாசி காசிக்கு செல்ல விரும்பியதாகவும் ஆனால் அந்நகரம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் ஆதலால் காசிக்கு செல்ல முடியாத பட்சத்தில் காசியில் உள்ள அதே அசல் கோவிலின் மாதிரியாக இந்த கோயிலை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. 28ஆவதாக திருவாப்பனூர் ஆப்புடையார் கோவில். மதுரை. மதுரை நகரில் உள்ள ஒரு பகுதியான செல்லூர் என்ற இடத்தில் திருவாப்பனூர் ஆப்புடையார் கோயில் அமைந்துள்ளது. சோழந்தகன் என்ற பாண்டிய மன்னன் வேட்டையாட சென்ற போது திருவாப்புடையாரை சுயம்பு லிங்கத்தை கண்டு முதலில் தரிசனம் செய்துள்ளார். அந்த பாண்டிய மன்னனின் மகன் சுகுணன் திருவாப்புடையாருக்கு கோயில் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. 29ஆவதாக மாசில்லா மணீஸ்வரர் கோயில். திருமுல்லை வாயில். சென்னையில் அம்பத்தூர் பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுல்லை வாயிலில் மாசில்லா மணீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உள்ள நந்தி சிலை வழக்கத்துக்கு மாறாக சிவபெருமானை நேராக நோக்காமல் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த பதிவில் நாம் பார்த்த சிவன் கோயிலை பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.